டாக்டர் பிலிப்பியா? டாக்டர், போதையில மிருகமாய் இருந்த என் மகனை மனுஷனா மாத்தி கொடுத்துட்டீங்க. என் கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் நீங்க தான் டாக்டர். கடவுளுக்கு காணிக்கையெல்லாம் கிடையாதா? கடவுளுக்கு ஜிபே இருக்கா? ஜிபே இருக்கு. உனக்கு அக்கௌண்ட்ல பணம் இருக்கா? இருக்கு டாக்டர். உடனே அனுப்பி வைப்பா. தேங்க்யூ வெரி மச். எங்க டாக்டர் இது வரைக்கும் எத்தனையோ பேஷண்ட் பார்த்திருக்காரு. உங்க புருஷனை விட பெரிய பெரிய குடிக்காரங்கெல்லாம் கூட இங்க வந்ததுக்கு அப்புறமா திருந்தி நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால ஒன்றும் கவலைப்படாதீங்க, சரியாயிடுவாரு. அந்த நம்பிக்கையில தான் இங்க கொண்டு வந்து விட்டுருக்கோம் மேடம். சொல்லுங்க. 8 மணி ஆச்சுன்னா உங்களுக்கு குடிக்கணும்னு ஒரு வெறி. ஏன்? 1 செகண்ட். சொல்லுமா. என்னங்க வீட்ல இந்த பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்கேன். நானே ஒரு 5 மினிட்ஸ்ல ஃபோன் பண்றேன். ஓகே பை. சொல்லுங்க. 8 மணி ஆச்சுன்னா உங்களுக்கு தண்ணி அடிக்கணும்னு. 1 செகண்ட். நான் பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல, நானே ஃபோன் பண்றேன். நடுவில் ஃபோன் பண்ணாத. ஓகே சொல்லுங்க. 8 மணி ஆச்சுன்னா உங்களுக்கு குடிக்கணும். bloody hell, இவ டார்ச்சர் வேற. 2 குடிகாரங்களோட உயிரே என் கையில இருக்கு. என் வேலை பண்ண விடு. போனை கட் பண்ணி சனியனே. சொல்லுங்க. 8 மணி ஆச்சுன்னா குடிக்கணும்னு ஒரு வெறி. ஏன் ஏன் ஏன்? இதே பிரச்சனை தான் டாக்டர் எங்களுக்கும். ஆனா டாக்டர், இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு நாங்க 2 பேரும் ஒரு வழியை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இந்த பொண்டாட்டி பிரச்சனைக்கா? என்ன வழி? இப்ப மட்டும் ஆளுக்கு கையில ஒரு பீரோட சும்மா சில்லுன்னு ஏசியை போட்டுக்கிட்டு ஒரு லாங் டிரைவ்ல இளையராஜா சாங் கேட்டுக்கிட்டு போனோன்னு வைங்க. Goa and the Rawa. I love the Goa and the Rawa. Friends, நீங்க சொல்றது ரைட். கிளாஸ்மேட்ஸ், தண்ணி போட்டா எல்லா பிரச்சனையும். டாக்டர், எப்படி இருந்துச்சு எங்க ட்ரீட்மென்ட்? See you soon. அடுத்த ரவுண்ட் இன்னும் 10 நிமிஷத்துல. டாக்டர், எனக்கு இன்னும் 2 பாட்டில் வேணும். நான் திரும்ப வரேன். சே, one more round. 5 minutes change பண்ணிட்டு I love you. Bye. எங்களுக்கு ட்ரீட்மெண்டா? டாக்டரையும் குடிக்க வச்சு குடியாரனா கேச்சு மாமா. ஐயோ, வீட்டுக்கு போனா அந்த ஆம்புலன்ஸ் வேற அலருமே. கதவு தந்தன வருது. ஏங்க, ஒரு டாக்டரா இருந்துகிட்டு நீங்களே இப்படி குடிக்கலாமா? இது நியாயமா? நான் தான் டாக்டர். ஐயோ, ஒரு பேஷண்ட்டை கஷ்டப்படுத்துறத விட ஆஸ் அ டாக்டர் நானே ஊத்திக்கிட்டு அந்த மருந்தோட விளைவுகளை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க இதுல? கொஞ்சம் டேஞ்சர் தான். சரக்க மாத்த ஓவர் போதையா இருக்கு மாமா. வீட்டுக்கு போன பொன்னாட்டி எப்படி மாமா சொல்லாடா. ஏற்கனவே எனக்கு வயிற்ற கலக்குது. ஓக்காலுக்கு என்ன போல் சொல்ல போறேன்னு ஒன்றும் தெரியல. என்னடா சொல்லிட்டு போறேன்? உன்னை பப்புன்ற மாமா. அப்படியா சொல்றான்? இருக்கட்டும், ஒரு நாளைக்கு அவனுக்கு. அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம். என்னையாது கட்டிங் தான். உழைச்சு சம்பாதிக்கிற என்கிட்டயே ஒத்த காசு ஒட்ட மாட்டாங்குது. இப்படி ஊதாரித்தனமா சுத்தினா குடும்பத்தை யாரையா கவனிப்பா? பெண்களுக்கும் சரிசமமா வாய்ப்பு கொடுக்கணும். எப்படி சம்பாதிக்கிற வேலைய நான் என் பொண்டாட்டிகிட்ட கொடுத்துட்டேன். பாக்குமா உமாக்கா பாக்குமா கொல்ல வர மாதிரி. இவன் ஏதோ ரொம்ப கேவலமா திட்டுறான்னு தெரியுது. ஆனா என்ன திட்டுறான்னு தான் தெரியல. உனக்கு புரியுதா? அவன் என்ன சொல்றாங்கிறது எனக்கு நல்லாவே புரியும். உனக்கு புரிஞ்சா நீ செத்துருவ. போ மாப்பிள்ள, இதை விட கேவலமா திட்டாளுக்கு நம்ம பொண்டாட்டிங்க. அதுக்கே நான் கவலைப்பட்டதில்ல. அது புரியாருன்னா முதல் தகுதியே சூடு சொரணம் இருக்கக்கூடாது. இந்த கெட்டப்ல வந்திருக்கான். ஒரு முக்கியமான வேலைய கவர்னரை பாக்குறதுக்கு. ரொம்ப பேசணும்னு வச்சுக்கோ, வாயில கத்தி வச்சு சுத்திடுவேன். மூடிட்டு பேசாம போய் படு. கவர்னர் போட்டு விட்ட தொப்பி.
நம்ம வீடு தானே. அட்வைஸ் பண்ணுவானே. ஏண்டா டேய், ஓமல சேர்ந்து விட்டுன்னு திருந்தலையா? கட்டிக்க வந்த பிள்ளைக்கு நான் என்னடா பதில சொல்றது? டேய் இங்க வா. உன் புது பொண்டாட்டி குட்டி போட்ட பூனை மாதிரி உன்னையே தேடிட்டு இருக்கா. போய் பாரு போ. ஏய் செல்லாக்குட்டி. ஏய் சித்தப்பா என்கிட்ட வராத. சித்தப்பா அவன் வாயில மூத்திர வாட அடிக்குது. பா வேணாம் வேணாம். அப்பலாம் சொன்னா உட்றோம் சித்தப்பா. ஏச்சி. ஏய் டார்லிங். என்ன டார்லிங்? சாப்பிட்டீங்களா? பசிக்குது. மாமா மாமா சாப்பிடுங்க. சித்தி உன் மூக்க அவுட்டா உனக்கு நேரம் இல்ல. குட்டி பிசாஸ் பட. மை வைஃப் மை கிஸ் நீ ஊட்டிச்சலாம். என்ன ஈரமா இருக்கு. ஐயோ பெட்டிலேயே ஒண்ணுக்கு போயிட்டோமா? இந்த பீரியட் சலை தாண்டா பிரச்சனை. சரி பாப்பா மேல பழிய போட்டுற வேண்டியதான். எவ்வளவு படக்குன்னு வந்துருச்சிருச்சே. தங்க புள்ள அப்பா உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன்டா. அம்மாவுக்கு தெரிஞ்சா கொண்டுருவாடா. படுத்துக்கடா. சின்ன பிள்ளைக்கெல்லாம் திட்டு வாங்க அப்படி இருக்க. தானே இருக்கியாப்பா. அப்பாடா கையில மாத்திட்டோம்ல. இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறான்னு பாப்போம். எதுக்கு இப்படி சிரிக்கிறா? கண்டுபிடிச்சிருவாளோ? எதுக்கு இப்படி சிரிக்கிறா? பாப்பா ஒண்ணுக்கு போயிட்டா, அதான் கையில எதுக்கிட்டு மாத்திருக்கேன். அதுக்கு ஏன் என்னோட பாவாடை எடுத்து கட்டியிருக்க? அவசரத்துல பாவாடைய மாத்தி கட்டிட்டோமா? வாத்திச்சு எப்படியும் கண்டுபிடிச்சிடறாளே. சரி சரி ரொம்ப சிரிக்காம பாடு. போய் ஸ்கூலுக்கு கிளம்புற வழியா பாரு. ஏய் நீ என்ன சிரிச்சிட்டு இருக்க குட்டி பிசாசே? ஸ்கூலுக்கு கிளம்புற வழியா பாரு. முதல்ல அதை அவுத்து போடு. யாராவது பார்த்தா அசிங்கமா. இதுவும் வசதியா தான் இருக்கு. கிளம்பு கிளம்பு. ஐயோ கடவுளே. குட்டி பிசாசே. மகா யூடியூப் பார்த்து சமைக்கிறியாங்க? யூடியூப் பார்த்து சமைச்சா மட்டும் போதாது, அதே மாதிரி டேஸ்டாகவும் இருக்கணும். தெரிஞ்சுக்க. நீயும் விட்டு படம் பார்த்தா மட்டும் போதாது. உன் முடி மட்டும் கொட்டவே இல்லை மாமா. என்கிட்ட புடுங்க முடியாது, அது ஒண்ணுதான். தாங்க. இப்ப அழகா இருக்க மாமா. பாப்பா சீக்கிரம் வாங்க. இதோ வந்துட்டேம்மா. ஓ மூத்திரத்துக்கும் புள்ள மூத்திரத்துக்கும் வித்தியாசம் தெரியாதா? உன்னால எத்தனை பெட் மாத்துறது? டிவி பக்கத்துல 500 ரூபாய் இருக்கு, பீரோ போட்டு உருட்டாத. நீ வாமா. என்ன சார் யூத்தா இருக்கீங்க?
பாப்பா உள்ள தள்ளி உட்காரு. அப்பா டாடா. பாய் மாமா. அப்பா போயிட்டாங்க. கச்சேரி காலி ஆரம்பிச்சிருவான். என்னடா நமக்கு முன்னாலே எவ்வளவு பேர் டியூட்டில ஜாயின் பண்ணிருக்காங்க. கடமை முக்கியம் இல்ல மாமா. மாப்பிள என்ன மாமா, உங்க அக்கா மாமன் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக செலவு காசு கொடுத்துருக்கா. இந்தா போய் பிடிச்ச சரக்கு வாங்கிட்டா. மாமா இல்ல காசே கொடுக்க மாட்டேயா? போடா ஒரு ஃபுல்லா கொடுங்க. பால் குடி மறக்காதெல்லாம் பார்ல வந்து நிக்கிறத. மச்சான் இருக்கிற காசுலாம் போட்டு ஃபுல் வாங்கிட்டோம். சூப்பர் மச்சான். ஐயோ போச்சு. என்னடா சரக்கு புற சாமி கொடுத்துட்ட வந்துடுற. இல்ல ரொம்ப கேவலமா திட்டுவேன். ஏய் மாப்பிள எனக்கு கொஞ்சம் சரக்கு கம்மியா ஊத்துறா. என்னம்மா உடம்பு சரியில்லையா? ரம்மல பெப்பர் கலந்து குப்புன்னு சுடுதண்ணி ஊத்தி கப்பு ரெடி மாமா, காய்ச்சல் காணாம போயிடும். அது சரிடா. அண்ணே சொல்லு கிட்னில கல்லே. நீ என்ன பண்ற? 3 பீரை வாங்கி அந்த மூலையில உட்காந்து அடிச்சுட்டு நல்லா மூத்திரச்சிந்தா பார்த்து மூத்திரம் போயிடுறா. அப்படியே கல்லெல்லாம் காத்துல கரைஞ்சிருமா. பீசி வை. அண்ணே நன்றிண்ணே. போ நல்லா இரு. என்னமாமா இப்படி? என்னடா ஒயின் ஷாப்பா மெடிக்கல் ஷாப்பாக்கி வச்சுட்ட? மொபைலுக்கு நம்ம தான் வைத்தியம் சொல்லலாம். நம்மளாம் படிக்காத டாக்டர் மாமா. என்னமா அதுக்குள்ள அடிச்சுட்டு வா, நான் கிளம்புறேன். என்னமாமா சரக்கு என்ன முடியல, அதுக்குள்ள எங்க மாமா போற? டேய் துபாயில இருந்து என் மச்சின வரேன்டா. ஏர்போர்ட்டுக்கு போகணும்டா. துபாயில இருந்து மச்சின வரானா? சொல்லவே இல்லை. அப்ப மாப்பிள்ளைக்கு இன்னைக்கு ஒரு சவாரி உண்டு. டேய் நீ குடிச்சிருக்க சொன்னா கேளு, நான் வேற வண்டி போறேன். என்னம்மா இப்படி சொல்லிட்டு பாத்தியா? நான் குடிச்சாதான் கை நடுங்காம ஸ்டேரிங் பிடிப்பேன். என்ன இப்ப இப்படி சொல்லிவிட்டு பாத்தியா? வா போலாம். சரி வா சரக்கு எடுத்துக்க. மாமா சரக்கு பத்தலையா? எவ்வளவு குடிச்சாலும் அதான் சொல்ல போறேன். எவ்வளவு சரக்கு அடிச்சாலும் போது ஏற மாட்டேன் மாமா. அரசாங்கத்துக்கு மண்ணை கொடுக்கணும் மாமா. நான் வேற சைனீஸ் சாப்பிடுறேன். மாப்பிள இங்க வர்றா. நம்ம மாப்பிள ஒருத்தர் எப்படி மட்டையை கிடக்குறான் பாரு. யோ ஒரு கைப்பிடி எனக்கு கொண்டு வீட்டில் இறக்கிட்டு போயிடலாம். கேளு. அத்தா வரியா? அண்ணங்காரில் வீட்டில் இறக்கி விட்டு போகிறேன். இல்லைண்ணா இருக்கட்டும்ண்ணா, நீங்க எனக்கு உதவி செய்யணுன்ற எண்ணத்துல சொல்றீங்க. இந்த ஆளு போத தெளிஞ்சு எழுந்தாருன்னா உன்னை வீட்டுக்கு எவண்டி கூட்டிட்டு வந்தான்? யாரடி அவன்? உனக்கும் அவனுக்கும் என்னடி சம்பந்தம்? நீ அவனை வச்சிருக்கியா? இப்படி எதையாவது கேட்டு என்ன சந்தேகப்படுவாருண்ணா. போத தெளிஞ்சதும் நானே கூட்டு வந்துடுறேன். நீங்க போங்கண்ணா. ஏந்தா அது வரைக்கும் இப்படியா உட்காந்துருக்க போற? எனக்கு பழகி போச்சுண்ணா. இந்த மாதிரி பொண்ணாட்டிலாம் நம்மளுக்கு கிடைக்க மாட்டோம். நம்ம பொண்ணாட்டி மட்டும் குடிச்சா அடிக்கிறாங்க மாமா. அடடடா எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கேடா. நல்ல காத்து கிடைக்கிறதுக்கு இப்பயே உறிஞ்சிக்கிறேன். மாமா பார்த்து மாமா, இதுல தான் உனக்கு வேண்டிய ஐட்டம் வச்சிருக்கேன். தெரிஞ்சிருந்தா வர வழியே முடிச்சிருப்பியா? மாப்பிள ஏற்கனவே ஊருக்குள்ள எங்களை குடிக்காரங்கிறாங்க. கரெக்ட் தான். எங்களுக்கு வேணுங்கிறத இங்கேயே எடுத்து கொடுத்துரு. எங்க வச்சிருக்க? சரியான அலட்சல் பாட்டியா? அவங்களாம் வரத்துக்குள்ள எடுத்து கொடுக்குறேன். மாமா எப்படி குழந்தை மாதிரி வச்சு கொண்டு வந்திருக்கேன். சரக்கு பச்சை கலர் பாட்டிலு. சூப்பர். அதை எடு. எடுத்துக்காப்ல. அங்க ஒண்ணு இருக்கு பாரு. இங்க கூட நான் எடுத்துக்கிறேன். அம்மா அம்மா ஹாய் மாலதி, பவித்ரா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அப்புறம் மாப்பிள்ளை எல்லாம் சௌரியம் தானே? வேலைக்கு போயிருக்காங்க. ஓ வேலைக்கெல்லாம் வேற போறாங்களா?
ஆமா இரு. அம்மா எங்க? உள்ள இருக்காங்களா? அம்மா அம்மா. ஓ எனக்கே சஸ்பென்ஸா? கூப்பிடுங்க. அம்மா. என்ன தயங்குறீங்க? உடம்பு கிடமை ஏதாவது சரியில்லையா? அம்மா எங்கன்னு கேட்டேன். அம்மா அம்மா வந்து வழக்கம் போல. ஓ போயிட்டாங்களா? திருத்தவே முடியாது. இந்த வரேன். என்ன களை பிடிங்கிட்டு இருக்காங்க? ஏய் மூதேவி, நாத்து நடுறாங்கடா. என்னம்மா அவன் மச்சான் வெளிநாடு போய் சம்பாரிச்ச பத்தலன்னு அம்மா வேற வேலைக்கு அனுப்பிச்சிருக்காப்ல. சும்மா அம்மா இங்க வாமா. பாண்டி வாயா வாயா. பாத்து வாக்கா, பாத்து வா. இன்னைக்கு கூட வயல்ல வந்து வேலை பார்க்கணுமாமா? நல்லா கேள்றா. நீ இவ்வளவு சீக்கிரம் வருவேன்னு தெரியாது. ஒரு நடவு நட்டுட்டு போலான்னு வந்தேன். ஏமா நீ வேலை பார்த்து சம்பாதிக்கிற அளவுல அம்மா வீட்டை வச்சிருக்கேன். அழகா வீட்டுல ரெஸ்ட் எடுக்கலாம்ல. ஓயாம உங்களுக்காக உழைச்ச உடம்புடா. உழைக்காம உட்காந்தா உசுறு போயிருமியா. அம்மா உன் கூட ரொம்ப நாள் இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப பக்கத்து நிலத்துலயும் போய் நடவு நட்டுட்டு வந்துட்டியா? இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ரா வாழ்வேன். உனக்கு குசுமு. அச்சோ ஏமா? அது சேருடா, சட்டையெல்லாம் ஆயிரும். அம்மா உடம்புல சேறு பட்டும் வாயில சோறு பட்டும் ரொம்ப நாள் ஆச்சுமா. புள்ள சோத்துக்காக ஏங்கி போயிருக்குடா. அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தானே தெரியும். அம்மா சோத்துக்கு மட்டும் நான் ஏங்கி இல்லம்மா. வேற என்னத்துக்கு? என் தங்கச்சிங்க 2 பேருடைய கல்யாணத்தையும் நல்லபடியா நடத்தி முடிச்சிட்ட. சரி. ஏகாய் உன் மாயா என்ன சொல்றான்னு உனக்கு புரியலையா? அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க சொல்றான். பண்ணிட்டா போச்சு. ஸ்ட்ரைட்டா 60ஆம் கல்யாணமாமா? குசும்புக்காரா மாமா உனக்கு பொண்ணு பார்த்து வச்சிருக்காருடா. மாமா பாத்தியாக்கா, கல்யாணம் ஒண்ணு ஆத்தா கையவே விட்டுவிட்டான் பாரு உன் புள்ள. என்ன மாமா கோத்து விடுற நீ பாட்டுக்கு? மாமா சொல்றதெல்லாம் நம்பாது, நீ வா. மாப்பிள பாத்தியா மாமா, இவனுக்கு இருக்க வேகத்துக்கு கல்யாணம்லாம் கிடையாது. ஸ்ட்ரைட்டா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிட வேண்டியதான். நீ மாமா தானே பண்ணு, அவனுக்கு சொன்னேன். ஏய் நிறுத்துடா நிறுத்துடா, இங்க தான்டா. இங்க எதுக்கு நிறுத்த சொல்ற? நம்ம புதையல் இருக்கடா. என்ன பண்ண போறமா? என்ன பண்ண போறேன்னு இறங்கி வந்து பாரு. யோ மாமா இரியா. ஆஹா. யோ மாமா இங்க எங்கேயா கூப்பிட்டு வந்திருக்கேன்? பாட்டில பார்த்தோன்னே பரவசம் ஆயிட்டேன். அதான் கருப்பனுக்கு ஒரு கட்டிங்க கொடுத்துட்டு ஆளுக்கு ஒரு கட்டிங்க நம்மளும் போடுவோம். வா. கருப்பனுக்கு கட்டிங்க? யோ சரக சைடிஸ் இல்லாம ராவா குடிச்சு குடல் வந்து சாவ சொல்றியா? பொருடா கைவசம் எல்லாமே இருக்கு. இப்ப பாரு ஏற்பாடா என்ன பண்ண போறவள? யோ பாம்புத்தூள் கை விட்டு என்ன பண்ற மாமா? வேணா வச்சோம் பாருடா. யோ என்ன அது சூப்பர் ஸ்டார் பாம்பு புத்துக்குள்ள இருந்து பாம்பை தான் எடுத்தாரு. நீ என்னையா பல ஐட்டம் எடுத்துட்டு இருக்க? கட்டிங்கு, டம்ளரு, ஊறுகா, மிக்சிங்க்கு கலரு. யோ பயமாவே இல்லையா? மாப்பிள பாம்புத்துங்கிற பயத்துல தான் புத்துல இருக்கேன் சொத்து மேல ஒரு களவாணி பேரும் கை வைக்காம இருக்கான். ஆனா என்ன மாதிரி எஜுகேட்டட் பீப்புள் தெரியும்டா, ஜஸ்ட் இது கரையாம்பூத்துன்னு. வாடா. பயங்கரமான ஆளியா மாமானே. அப்போ கரையாம்பூத்துல அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இன்னைக்கு என்ன மூஞ்சில சந்தோஷங்களை தாண்டவ மாட்டுது? இருக்காது அப்படின்னா ஃபாரினுக்கு போன என் மாப்பிள கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்ல, நான் தானே அவனுக்கு பொண்ணு பார்த்து கட்டி கொடுக்கணும். சரி சந்தோஷத்துல உனக்கு சரக்கு ஜாஸ்தி ஊத்திக்காத, எனக்கும் சேர்த்து ஊத்து. என்னடா மாப்பிள இப்படி கேட்ட? பகையாளிக்கே சரக்கு ஊத்தினாலும் பங்காளி மாதிரி அளவு அக்யூரேட்டா இருக்கும். இப்ப பாரு. பணம் தான் முக்கியம். மாப்பிள்ள பாரின்னு போனேன், அங்கேயே ஒரு வெள்ளைக்கார பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? ஏன் கல்யாணம் பண்றதுக்கு மட்டும் நம்ம ஒரு பிள்ளை கேக்குதோ? மாப்பிள அவன் பணம் முக்கியம்னு ஃபாரினுக்கு போலடா, பாசம் முக்கியம் தான் ஃபாரினுக்கு போனான். கூட பிறந்தவர்கள் 2 பேரையும் கட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த காலில் நின்று இப்போதான்டா கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டு இருக்கேன். நம்மளை மாதிரி குடியார பயலுக்கு மத்தியில் நம்ம சந்தோஷம் எல்லாம் முக்கியம் இல்லை, குடும்பம் மட்டும் சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஃபாரின் போய் உழைக்கிறான் பாரு. அவன் ஒருத்தனும் பெரிய தியாகி மாப்பிள. நீ குடிச்சா உண்மையா நியாயமா பேசுறியா மாமா? ஐ லைக் இட். அதுக்கு தாண்டா மாமா எப்பவுமே போதையில இருந்துறது. அடி நல்லா பேசுறியா மாமா? சரக்கே பத்தலையா? டேய் எவ்வளவு குடிச்சாலும் அதான் சொல்ல போறேன். பேசாமடா.
என்ன அடி. ஐயோ அம்மா. ஏ மாமா மாயா, நான் சொல்றது கேளு. சமாதானம் போயிடலாம், ஒரு கட்டிங் கேளு. ஒண்ணுக்கும் இல்லாத ஒண்ணுக்கு போற பிரச்சனைக்கு ஓத வாங்க விட்டுட்டு இப்ப தண்ணி கேக்குதா உனக்கு? கொல்ல போறாங்கடா. ஐயோ கேளியா, கொடுப்பா. மாப்பிள்ளைக்கு உடம்பெல்லாம் வலிக்குதான், ஒரு கட்டிங் கொடுத்தா சமாதானமா போயிடலான்னு சொல்றாப்படி. மாமா நான் என்ன சொன்னாலும் கேட்டுருவியா? ஏங்க யார போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க? நம்ம கார்ல ஒண்ணுக்கு போய் அடிவீங்க. ஐயோ புள்ளைங்க நீங்களா? ஏங்க ஏங்க என் புள்ளைங்களை போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க? புள்ளைங்களா? நம்மளுக்கு எப்படி இப்ப இந்த இருமாமட்டு பையல? நீங்க தானே சொன்னீங்க வாழ்க்கையில நேர்மையான ஆளுங்களை பார்க்க முடியாதுன்னு. ஆமா, நான் பார்த்த நேர்மையான ஆளுங்க இவங்க தாங்க. யாரு இந்த குடியார பையலா? ஆமா, சொல்லுக்கா கொஞ்சம். நீங்க அடிச்சிட்டு இருக்க இந்த பிள்ளைங்க யார் தெரியுமா? தொலைஞ்சு போன 12 லட்சம் ரூபாய் வைர நெக்லஸ காசுக்கு ஆசைப்படாம என்கிட்டே எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. எவ்வளவு நல்ல பிள்ளைங்க தெரியுமா? இவங்கள போய் இப்படி அடிச்சு வச்சிருக்கீங்களே, போங்க நீங்க. உங்க யாருக்குமே சாப்பாடு கிடையாது, நீங்க எல்லாரும் பட்டினி தான். அப்ப சோறு நமக்கு தான். அப்ப எங்களுக்கு போடுங்க. நீங்க வாங்க சாப்பிடலாம், எழுந்துருங்க. சாப்பாடு சூப்பர்ல. மாப்பிள்ள தலை அஜித்து சாப்பாடு போட்டு அப்புறமா அடிப்பாரு. நம்ம மாம்சு அடிச்சுட்டு அப்புறமா சாப்பாடு போடுறாரு. கேப்டன் பேசாம சாப்பிடுறா. தலை கொட்டிங்கடா. அக்கா முட்டை நல்லா சாப்பிடுங்க, பயப்படாதீங்க. மாமா ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. சாப்பிடுங்க, நான் இருக்கேன்ல. எல்லாம் என் காசுல. அதான் எவ்வளவு டேஸ்டா சமைக்கிறக்கா. மசாலா வீட்டுல அரைச்சதா? ஆமா, நானே என் கையால அரைச்சது. மீனுக்கா என்ன நோய்க்கா? சாப்பிடுங்க. சாமி, நம்மளாம் கிளினிக் டைம்ல ஓப்பன் பண்றோம், இவங்களுக்கு மட்டும் என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. என்ன பிசினஸ் பண்றாங்க இவங்கெல்லாம்? ப்ரொஃபஷனலிசமே கிடையாது. What do you think of Indian economy, GST and demonetization? நீ சொல்றது எனக்கு புரியுது, நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். யோசிக்கிற மூஞ்சிய பாரு, குடுகாரப்ப. ஒரு கட்டிங் ஷேர் பண்ணலாமா? சாமிக்கு தனி கிளாஸா? சுத்தமான தனி கிளாஸ். தட்ஸ் குட். அது இம்பார்ட்டன்ட். அப்படி இல்லைன்னா கிளினிக்கு வாங்க, கிளாஸை சுத்தம் பண்ணிடலாம். கிளினிக் வரும்போது ஒரு குவார்டர் வந்துருங்க. சரி சரி. நேர்மைக்கு ஒரு மரியாதை இதுக்கு தான் செய்யுது மாமா. மாப்பிள்ள அந்த சின்ன பையன் சொன்னா நகையை குண்டி கரெக்டா கொடுத்தான். இல்லன்னு வையி வச்சு நம்மள முதுகுல டின்னு கட்டி விட்டுருப்பாங்கடா. அம்மா நான் முன்ன பண்ண புண்ணியம் நம்மளை காப்பாத்துமாமா. புண்ணியமா? நம்ம என்னைக்கடா புண்ணியம் எல்லாம் பண்ணோம்? நீ மப்பல மறந்துருப்பையா. மாமா வருத மாமா, அக்கா உனக்கு டெய்லி ஒரு 500 கொடுக்கல, அதை கொடு. எதுக்குடா? குடியா, சும்மா வளவளன்னு கேள்வி கேளு. இந்தா. டேய் இங்க என்னடா நிக்கிறீங்க? கடையை திறந்த உடனே ஃபர்ஸ்ட் ஆள குடிக்கிறதே நிக்கிறீங்களா? அது வந்து என்ன வந்து போய் மாமான்னு 500 ரூபாய் சில்லற மாத்தலான்னு வந்த மாமா. கடைக்கு போனா மனசு மாறும் நின்று மாமா. எங்கடா பைத்தியக்கார, என்னடா மனசு மாறுறது? உடனே நான் மாத்தி தர்றேன். இந்த மாதிரி கட்டுப்பாடா இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாதுடா. ஏய் எதுக்குடா அவட்ட சில்லற மாத்த கொடுத்தா? பேசாம இரு மாமா, வேடிக்கை மட்டும் பாரு. இப்போ என்ன மாமா எப்ப பார்த்தாலும் குடிக்காத அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கான். நன்றி, எப்படி படுத்திருக்கான் பாரு. கவுத்திட்டோம்ல. யோ கொஞ்சமா குடிக்கிறதானே, இப்படியா குடிப்ப? டீசெண்டா குடிக்கணியா? மாதிரி நான் குடிக்கலையா? யாரையா சொன்ன நான் குடிச்சேன்னு? என்னையா பேசுற நீ? ஐயோ அடா பாவி மனுஷா, குடிக்காம இருக்க மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? குடும்பத்தை ரோட்ல விடாம விட மாட்டாயா நீ? நான் குடிக்கலமா. பாரிப்பா இது வேற ரெண்டு. இன்னைக்கு இவனை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். இவனுதான் சில்லற மாத்த கொடுத்தானுங்க. வாழைப்பழம் வலி விட்டுருச்சு. விடுதியா? குடிச்சிட்டு என்கிட்டயே உளறறியா நீ? சத்தியமா சொல்றேன், நான் குடிக்கல. சௌத்ரி எல்லாரும் வெளிய போறாங்க. நீ பாட்டுக்கு பேசாத. நான் ஒரு தடவை பண்ணல. சொன்னா கேளு சௌத்ரி. சௌத்ரி ஐயோ நான் கேளு சௌத்ரி, நான் குடிக்கல. ஐயோ போ கமலக்கா, ராஜாக்கா, என் பொண்ணே நடிக்கிறான். என்ன அடிச்சு
நான் அடிச்சாடி தாங்க முன்னாடி. ஏய் சிவாஜி மாதிரி வீரவசனமா பேசிட்டு இருக்க. ஏன்டா அவ்வளவு பெரிய மனுஷனை போய் பெரியாமலைய கோர்த்து விட்ட? அப்புறம் என்ன மாமா, எப்போ பார்த்தாலும் சொரக்கு ஒரு பாவம் மாதிரி அது நம்ம வாழ்க்கையே முழுங்கிரும் அப்படி எப்போயுமே அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கான் மாமா. அடித்த போல இறங்குது மாமா, அதான் கோர்த்து விட்டேன். இன்னொரு அக்கா அவரை பிடிச்சி தாளிச்சிருக்கும்ல. தோளுக்கு மேல வளர்ந்தவங்க கை நீட்டி அடிச்சா அது தப்பு. இந்த வர்ற என் முண்டாட்டி என்ன அடிச்சிட்டா. மாமா நீ ஒரு பெரிய மனுஷன் மாமா, அது சொல்ற கேளு மாமா. வேணாம் மாமா. பதிலுக்கு நான் அடிக்காம விட மாட்டேன்டா. இதுக்கு அவர் நம்மளே அடிச்சிருக்கலாம்டா. என்னடா 10 வருஷமா குடிய விட்டு இருந்தவரை திரும்ப குடிக்க வச்சுட்டா. என்னடா சொல்ல வர? மத்தியானமா இப்படி மட்டை அளவு குடிச்சிட்டு போனா ஓம கஞ்சி ஊற்ற மாட்டாளுங்க, கட்டையால அடிப்பாளுங்க. அதுக்கு என்ன பண்றது? வயிற்று குடிக்கணும். தொண்டைக்கோழி வரைக்கும் குடிச்சா வாசனை வரத்தான் செய்யும். அதுக்கு இரு, அதுக்கு ஒரு வழி இருக்கு. இதோ வர. என்ன பண்ற? என்னடா அது கொய்யாலைய பறிச்சுட்டு வர? இது ஒரு மூலிகை மருந்தியா, சாப்பிட்டு பாரு, வாசமா வராது. ஒரு ரூபாய் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. அப்படியா? பயங்கரமான ஐடியாவா இருக்காடா. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போன்னு சொல்லுவாங்க. இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சுட்டு வை. குடிகாரம் பூரா கொய்யா மரம் தானே வளர்ப்பான். ஆமா, இந்த கண்டுபிடிப்புக்கு நம்மளுக்கு ஏதாவது அவார்டு கிடைக்குமா? அடே சாவித்திரி, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா கட்டின வீட்டுக்காரன நீ எவ்வளோ தைரியம் இருந்தா கட்டின புருஷனை கை நீட்டி அடிப்பேன். போங்கடா போங்கடா. ஆய் என்னங்கடா இது? என்ன நினைச்சுக்கிறீங்க நீங்க? ஆய் உன்னை நினைச்சாலே வயிற்று இரப்பா இரப்பா. ஏ கோவிலா, இது உனக்கே நல்லா இருக்கா? குடிச்சு வந்து அட்லியம் பண்ற? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். அங்க நிக்கிறது யார்? ஆமா, அது உன் பொண்டாட்டி தான். நன்றி. சைலன்ஸ். குடிகார குடிகார யாரா இது மரத்துல கோழி குண்டை கட்டு? ஏய் ஏய் விளக்கம் அந்த கீழே போடுறீங்க. நன்றி. எவ்வளோ தைரியம் இருந்தா கட்டின புருஷனை கை நீட்டி அடிப்பேன். டிச்சு வேற இடிக்கிறியா? நீ அடிச்சா நான் திருப்பி அடிக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? அப்பா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா? உனக்கு நான் பைத்தியம். நீ அடிக்கும் போது நான் எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பேன். நான் ரோட்ல எல்லாரும் முன்னாடி அடிக்கிற உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கு ஏய் அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நரோடா சைரோடாவது ஏட்டு உடகடி உன்னை. ஏய் அவள்தான் அவள்தான் மகளே. என்னைக்காவது உங்க அப்பா இந்த மாதிரி கோவப்பட்டுக்கிறானா? டேய் இங்க வர்ற மாமா என்ன அழிச்சாட்டியம் பண்றாரு? மாமா ஏன் மாமா அக்கா போட்டு இந்த அடி அடிச்சிட்டு இருக்க? ஏய் ஊருக்குள்ள உனக்கு எவ்வளவு பெரிய மரியாதை இருக்கு. மலை ஏறின உடனே எல்லாத்தையும் ஒரே நாள்ல போட்டு உடைச்சிட்டியா? வந்தாங்கடா வந்தாங்க. நான் ரோட்ல எல்லாரும் முன்னாடி போட்டு அடிக்கிறேன். வாங்கடா கிளாஸ்மேட்டுங்களா? நம்ம 3 பேர் சேர்ந்து தானே குடிச்சோம். இப்ப மரியாதை கெடுதா? அந்த மரியாதை கெட்டு போற காரணமே இவதான். என்ன கை நீட்டி அடிச்சான். நான் தான் இவனை உட்கார வச்சு கிளாஸ்ல ஊத்தி கொடுத்தேன். மரியாதை கெடுது. பாத்தியா எங்களை குடிச்சம் போட்டு கொடுக்கறதா? ஏய் மகளே இங்க வா. இங்க வா மகளே இங்க வா. இந்த அளவு சும்மா இருக்க மாட்டான். இங்க ஊதுடா. சித்தப்பா மேல குடிக்கிற வாசனை வருதா? கொய்யாப்பழம் ஸ்மெல் தான் சித்தப்பா வருது. பாத்தியா மதனே இவர் குடிச்சுட்டு என்ன இவனையும் பழைய தூக்கி எங்க மேல போடுறாரு? தம்பி இந்த ஆளுக்கு இதே வேலை. இந்த ஆளு எல்லா தப்பு செஞ்சுட்டு மொத்த பழைய தூக்கி நம்ம மேல போடுவான். இதுவே ஒரு பொழப்பா வச்சிட்டு இருக்கான். முதல்ல கூட்டிட்டு போய் குடிச்ச மனுஷனை சாப்பிட்டு தூங்க வை. கூட்டிட்டு போ. வாயா இருடி வாயா. வேட்டியோட தான் அப்படியே வீட்டுக்கு வந்த. சித்தப்பா வந்து ஒரு வாய் சாப்பிட்டு போங்க. மாமா நீங்களும் வாங்க. என்னடா சாப்பிட கூடுது?
கறிக்குழம்பாமா? கறிக்குழம்பா? கரிசூரன் நம்மளை கழட்டி விட்டா. மாமனுக்கு கறி துண்டா 4 எடுத்து போடு. மகளே, கறிக்குழம்பு வாசனை பின்னுதே. நல்ல கறியை எடுத்து போடு. டேய், குள்ள பரம்பரை ஒண்ணு ஓடி போயிரு ஒழுங்கா. இவன்ட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கணும் மாப்பிள்ள. சாப்பிடு. 4 குத்தி ஒண்ணு மாமா. அவன தேவையில்லாம சாப்பிடும் பொழுது பஞ்சாயத்து இழுத்தனா அவ்வளவுதான் பாத்துக்க. மூடிக்கிட்ட பாரு. நீங்க நல்லா சாப்பிடுங்க தம்பி. சரி மதினி, சாப்பிடுங்க. அபிகுடியா, இப்ப என்னடா சாமி படிச்சிட்டு இருக்கா? ஐஏஎஸ்க்கு படிக்க போற சித்தப்பா. ஐஏஎஸ்ஸா? நீ மட்டும் கலெக்டர் ஆயிட்டா நம்ம ஊரே சந்தோஷப்படுவாங்க இல்ல மாப்பிள்ள? அப்போ சேரன் வச்ச வண்டியில மாமா தான் டிரைவரு, சித்தப்பா கிளீனர். ஓகே பாப்பா, இரு நல்ல வண்டியில ஏத்தி விடுறேன். உங்க அண்ணா குடிச்சிட்டு வந்து என்னை இழுத்து போட்டு நடு ரோட்லயே அடிப்பாரு. இவருக்கு சோறு வேற நான் போடணுமா? இந்த ஆளே போட்டு குடிகாரனுக்கு நல்ல வக்காலத்துக்கு வேற வந்துட்டான். ஏய், நீ பேசாம சாப்பிடுறா. நான் அசைச்சு பார்க்குறியா தம்பி? இன்னைக்கு நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? நீ குடிச்சிருக்க, அதான் சந்தோஷமா இருக்கா? போடா லூசு. உங்க 2 பேத்துக்கு 2 ஆளில் வச்சு கறிஞ்சோறு போடணுன்னு ரொம்ப நாளா ஆசை. அது இன்னைக்கு தான் நடந்தது. சோறு போடுமா, அவனுக்கு கறி துண்டு போடுமா. மாமா, உங்க அண்ணன் ரொம்ப பாசக்காரா இருக்காப்லையா? எனக்கு இப்பதான்டா தெரியுது. ஆமாடா, சாப்பிடு. டேக் இட். ஆம்லெட் டச் பண்ண. ஆம்லெட்டா? சின்னவங்க என்ன மாமா இன்னைக்கு ரொம்ப பண்ணுது? அன்னைக்கு குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணீங்கல்ல, ஊதுங்க. என்னது ஸ்மெல்லே வரல? கண்டுபிடிச்சிட்டாலோ? மாமனை நம்ம தான் சந்தேகப்பட்டோமோ? இது நம்ம புருஷன் தானா? வரல ஒரு சத்தியவனை போய் சந்தேகப்பட்ட பாத்தியா? செல்ல குட்டி ஒருவேளை திரும்பிட்டானோ? மாமா ஒரு நிமிஷம். இது என்னது? கோயில கொடுத்த பிரசாதமா? ஐயோ, என்னை சுத்தி சதிகாரர்கள். உங்களை சுத்தி சதிகாரங்க இல்ல, குடிகாரங்க தான் இருக்காங்க. நான் தான் நீ ஓட்டு மாமா. நான் தான் ஓட்டுவேன். நீயே ஊட்டி விடு. என்னைக்காவது எனக்கு இப்படி ஊட்டி விட்டுருக்கீங்களா? நான் ஊட்டி விடாம நீ பிள்ளை பார்த்தா நாம தண்ணிட்டு வரேன். வலிக்கிருச்சு. நான் போய் தண்ணி எடுத்து வரேன். ஆமா, பேக்கில் ஏன் சுடுது? அம்மா, நல்ல வேலை இன்னைக்கு கைலியில் ஒன்றுக்கு போகல. கண் டைமுக்கு கரெக்டாக எழுந்திரிச்சிட்டோம். டேய் மாமா, எருமை எருமை, எதுக்கு என் பட்டு புடவையில ஒண்ணு கடிச்சிட்டு இருக்க? ஐயோ, உன்னை யாரு பட்டு புடவைய பாத்ரூம்ல வைக்க சொன்னா? அது பாத்ரூம் இல்ல, பீரோடா. பீரோவா? அப்ப இது பாத்ரூம் இல்லையா? நாசமா போச்சு. ஐயோ, இந்த குடிகாரனோட. மாப்பிள்ள, சரக்கு போதைன்னு கேள்விப்பட்டிருக்கான். இங்க பாத்தியா, இதுக்கு பேரு தான் பொம்பளை போதைங்கிறது. ஆமாமா, கூட அது சரி.
அவன் மாப்பிள்ளைக்கு பாட்டை பார்த்தியா? ஊட்டிக்கு போய் போறான். வாடாங்க வாடாங்கிற கோட்டடிக்க வாடா. கோட்டை போட்டு சுத்திட்டு இருக்க. நாங்க என்ன ஓசி குடியா குடிக்க வந்திருக்கோம்? நீ தானே புது மாப்பிள்ள, வந்து குடி. பார்ட்டி கொடுத்தவனே சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாதுடா. நீங்க என்ஜாய் பண்ணுங்கடா. யோ புது மாப்பிள்ள வாயா, ஒரு கட்டிங்க போடு. சொல்றாருல ஏன்டா இப்படி அன்பு தொல்லை பண்றீங்க? 30 ml தான் ப்ளீஸ், கம்பல் பண்ணக்கூடாது. ஐயோ அன்பால பின்றீங்களடா. வா வா வந்து உட்காரு. நீ கேட்ட லவ்லி சிப் 30 ml அடி வா. டேய் டேய் தெரி மிக்சிங் அதுல தானே மாமே ஃபேமஸ். மாப்பிள்ள மாமாக்காக மாப்பிள்ள மாமாக்கா ஒரே ஒரு செட். என்ன பாசண்டா மாப்பிள்ள மிஸ் ஆயிடுச்சே மாமா. ரோம் பண்ணவே தெரியல மாமா இவனுக்கு. என்ன இது வெடி சத்தம்? எல்லாம் உங்க கல்யாணத்துக்கு தான். ராமசாமி சாத்தார சா ஊர்வலையா? இந்த சாவு ஊர்வலங்கிற பேர்ல கூட்டமா கூடிக்கிட்டு பட்டாசுலாம் வெடிச்சுக்கிட்டு டிராஃபிக்லாம் பிளாக் பண்ணிக்கிட்டு ரோட்ல பூவெல்லாம் தெரிச்சு நாரடிச்சிட்டு போவீங்களே, அதுதானடா? ஏண்டா இந்த மாதிரி நாசமா போறதுலேருந்து நீங்க என்ன திருந்தலையாடா? மாட்டோம், மாத்திக்க மாட்டோம், மாறவும் மாட்டோம். என் கலாச்சாரம் மாப்பிள்ள இது. கன்ஃபியூஸ் பண்ணாத. இன்னொரு விஷயம் சொல்லவா? போகிறோம் யாரும் தெரியுமா? எங்கள் ராமசாமி தாத்தா 4 பொண்டாட்டி 4 வப்பாட்டி வச்சு நல்லா ஆண்டு அனுபவிச்சுட்டு பாறையா. மாமா சரக்கு பத்தலையா? எவ்வளோ குடிச்சாலும் அதான சொல்ல போகிறேன். என்ன எங்க தனியாக பேக்கப் பண்ணுறது? நாளைக்கு கல்யாணம் இருக்கு. யோ மாமா, இங்கே என்ன பண்ணிருக்க? டீ கடையில் என்னடா பண்ணுவாங்க? ஆமா, என்ன கையில் பார்சல் புதுசாக இருக்கு? அதான்மா, கல்யாணம் பண்ண வந்து பொண்டாட்டி எதுவுமே வாங்கி கொடுக்கல. அதான் டவுனுக்கு போய் புடவை ஒன்று வாங்கிட்டு வந்தேன் கலைக்கு. ஆமாம்மா மாப்பிள்ள, குடிகாரனா இருந்தாலும் குடும்ப பொறுப்போட இருக்கடா மாப்பிள்ள. அது முக்கியம் இல்லை மாமா. மாப்பிள்ளைக்கு ஒரு டீயை போடு. ஆமா, நீ பங்குனி வித்துற மாமா. கடையில் லீவ் விட்டான் தெரியுமா? நானே சரக்கு கடைகளும் காணில் இருக்கேன். டீயை குடிக்க சொல்கிறேன். முதல்ல டீ கிளாஸ் எடு. சரக்கு கிளாஸ் எடுக்க நேரத்தில் டீ கிளாஸ் எடுக்க சொல்கிறேன். சியர்ஸ் சொல்கிறா. யோ என்ன மாமா கீழே ஊத்திட்ட? இருடா, அவசரப்படாத. ஐயோ மாமா, சோரோனி. இப்ப நம்ம டீ குடிக்கலாமா? இப்ப ஊத்துமா. எனக்கு ஒரு கட்டிங்க. சரக்கு எங்களுக்கே பார்த்தா பிளாக்ல இருந்துருக்கா வேற. ஊத்துமாமா, எடுத்துக்கிட்டு ஓடு. ஊப்பன் மாமா. அம்மா இந்த டீ எனக்கு. மகளே, அது பிளாக் டீ, கசக்கும். சொல்றா பாப்பா, அதுல பால் இல்ல பாப்பா. மகளே, அது மருந்து மாதிரி, சாப்பிடக்கூடாது. நீங்க குடிக்கும்போது நான் குடிக்க கூடாதா? ஐயோ, அப்பா உனக்கு பூஸ்ட் சொல்றேன். சரக்கு தானே? ஏன் சித்தப்பா, என் அப்பா கூட என்ன பேர் சொல்லி தான் கூப்பிடுவாரு. நீ வார்த்தைக்கு வார்த்தை மகளேன்னு கூப்பிடுவல்ல. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா சித்தி என்ன பண்ணும்? உங்க சித்திக்கு நான் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கேன். உங்க சித்தி வேற டீச்சர் வேலை பாக்குதுல்ல. ஒரு நாள் அவங்க கிட்ட போய் நான் வேணுமா இல்ல பணம் வேணுமான்னு கேட்டு பாரு. அப்ப என்ன சொல்றாங்க உனக்கே தெரியும். இத கூட ஆமா,
சொன்ன மாதிரி உன் புள்ள ஐஏஎஸ் ஆயிரம் போல இருக்க. கலர் நிறைய புத்தகம் முடிக்குதே. என் புள்ள ஒரு நாள் கலெக்டர் ஆயிருப்பா. ஏமாமா உனக்கு கூட அறிவில்ல? இப்பதானே கல்யாணம் ஆச்சு, பொறுப்பு இல்லாம இவர் கூட சேர்ந்து குடிச்சிட்டு இருக்க. முதல்ல கலெக்டர் ஆயிட்டு இந்த ஏரியால எல்லாம் என்னையா உங்க அண்ணன் தான் அட்வைஸ் பண்ணான்னா அம்மா இந்த புள்ள அட்வைஸ் பண்ணிட்டு போகுது. குடும்பம் லூசு குடும்பம் இருக்கும் போல இருக்கு. விடுறா, அது அட்வைஸ் பண்ணிட்டு போலடா, நம்ம மேல இருக்க அக்கறையில் சொல்லிட்டு போகுது. என் மாமா மட்டும் கலெக்டர் ஆயிடுச்சுன்னு வையு, ஊரே நல்லா இருக்கும்டா. இருக்குமியா, இந்தா ஊத்துன ஓஞ்சருக்கு தான் ஏன் சரக்கு தப்பிச்சுது. ஊத்து சரக்கு அடிக்கலாம். என்ன லுக்கு, சரக்கு பார்த்தாத. ஞான சூன்யமே அடையது வரங்கடா, வாயெல்லாம் குளருது. மாப்பிள்ள கூப்பிடுறானே. சொல்லுவோம். எங்கேயா இருக்க? பாயா ஒரு கட்டிங்க போடலாம். வந்துடுறேன்டா. என்ன உன் கூட்டாளி குடிக்க கூப்பிட்டுருப்பானே? பாண்டியே பொண்ணு பார்த்துருக்காங்களாம், என்னையும் வர சொல்றாங்க. எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டே இருப்பாங்களாக்க. ஆளை பாரு. என்ன எலி இன்னைக்கு அம்மனமா ஓடுது. இன்னைக்கு உன்னை கையும் களமா பிடிக்கிறேன்டி. ஏய், அப்ப பாஸ்வேர்ட் தெரியுமாடி? தெரியலமா. அக்கா சொல்லுக்கா. மாமா போன்ல பாஸ்வேர்ட் கண்டுபிடிக்க முடியுமா? என் மாமன் குடியாரம் பாஸ்வேர்டு தானே, அந்த ஆள் பாஸ்வேர்டு இல்லை. உலகத்தில் இருக்க எல்லா குடியாரம் பாஸ்வேர்டு எனக்கு தெரியுங்க்கா. ஒன்று 1 2 பவர் போட்டு வச்சுருப்பேன், இல்லை 4 சைவரை போட்டு வச்சுருப்பேன். வேறு போட்டோ அவங்க மறந்துடுவாங்களாக்கா. நீ ஒரு வில்லேஜ் விஞ்ஞானிடா. தேங்க்யூக்கா. அண்ணே என்ன எல்லா குடிக்காரங்களும் இதைத்தான் பாஸ்வேர்டாக வச்சுருப்பாங்களா? உன் பாஸ்வேர்டா தானே? என்னடி ஏன் போன் எடுத்து நோண்டிட்டு இருக்க? உங்க போன்ல நான் என்ன பண்ண போறேன்? குடு. இந்தாங்க. வரட்டு வந்தாங்க வரேன் சொல்லும். என்ன கண்ணா? என்ன இந்த பக்கம்? உனக்கு சவாரி சொல்லியிருக்கேன், உன் நம்பர் கொடுத்துருக்கேன், நீயே ரெட்டு பேசிக்கியா? அண்ணே சிறப்பா பண்ணிடலாம். தேங்க்ஸ் தம்பி. அக்கா மாமனை விட்டுறாத. என்ன அக்கா உனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு போகுது? அக்காட்ட மாமாவோட பாஸ்வேர்டை பக்காவா போட்டு கொடுத்துட்டேன்ல, அதே மாமாவோட லைவ் லொகேஷன் தேடி போயிட்டு இருக்கு. லைவ் லொகேஷனா? டேய் என்னடா நான் புசுக்கு மரியாதைலாம் பேசிவிட்டா? உனக்குலாம் என்னடா மரியாதை? டேய், ஒரு குடியாரோட வேதனை இன்னொரு குடியாரம் தான்டா தெரியும். எனக்கு தெரியாது, நான் டீ டோட்டலர். உன்னெல்லாம் எல்லாம் ஒரு சோசியல் சர்வீஸ்ப்பா, பொது சேவை பண்றது தப்பா? நம்ம வேலையை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஐயோ மாமனுக்கு நீ சங்குதான். முத்து என்னண்ணே? அண்ணன் செவனேன்னு வீட்டில் தூங்கிக்கிட்டு இருந்தேன், பார்த்தா அது நான் அடிச்சு எழுப்பி கூட்டு வந்துருச்சுப்பா. இங்க எதுண்ணே? இந்த பாக்கெட்ல இருக்கு 500 ரூபா தான், ஒரு குவார்டர் கொடு. தானே. ஐயோ மாப்பிள்ள. யோ மாமா, புலி ஒண்ணு புயல் வேகத்துல வந்துட்டு இருக்கியா? சிக்குன இறையாயிடுவேன், எஸ்கேப் ஆயிடு. சார் என்ன சார் சாப்பிடுறீங்க? இப்போ சரியா இருக்கும் மிக்ஸி. பஞ்சாப் வெங்காயம், ஆந்திரா பச்சை மிளகாய், கேரளா கருமிளகு, நாமக்கல் முட்டை, இது எல்லாத்தையும் படம் கலந்து அப்படி தேசிய ஒருமைப்பாட்டோட ஒரு ஆம்லெட் கொண்டா. பேசாம இருடி. பொம்பளெல்லாம் கொடுத்தா நாடு தாங்க மாதாயே. டேய் மரியாதையா சொல்றேன், கொண்டே விடும். படா நீ குடிதாயே, நீ குடி. டேய் அக்காவுக்கு ஒரு ஆப்பு சொல்லுங்கடா. போ சீக்கிரம், மாசம் நிக்காத. டிப்ஸ் கொடுக்க மாட்டேன். ஆமா சரி சார், கோச்சிக்காதீங்க. ஏய் வேற இங்க எதுக்கடி வந்த? அதுவும் புள்ளைய கூப்பிட்டுக்கிட்டு. ஓ, இங்க குடிக்க வந்த நினைச்சியா? இந்த பாரோட ஓனரு என் ஃப்ரெண்டு, சர்வீஸ் பண்ணா சம்பளம் தரேன்னு சொன்னான். வாழ்க்கை எங்க தொலைச்சமோ அங்கதானே தேடணும்னு சொல்லுவாங்க. நான் இங்க தானே தொலைச்சேன், அதான் இங்கேயே வேலைக்கு சேர்ந்துட்டேன். பிள்ளைய கூப்பிட்டு பத்திரமா வீட்டுக்கு போ.
போ பாப்பா. ஏன் இடத்துல உட்காந்துட்டு ஏன் ஜலக்கா குடிச்சுட்டு இருக்கேன்? டேய் என்ன ஆர்டரா போடுற ஆர்டரு? நான் போடுறேன்டா உனக்கு ஆர்டரு. பயில்வான் இருப்பானோ? இப்ப இந்த பனியனை போட்டுக்கிட்டு போய் நான் சொல்ற ஆர்டர்லாம் எடுத்துக்கிட்டு வர்றேன். என்ன வேணும்? யானை தும்பிக்கல சிப்ஸ். யானை சட்டை மாட்டினியா? சட்டை மாறுது. கொசு ரத்தத்துல பொரியல். டைனோசார் முட்டை இருக்கு பாரு, டைனோசார் முட்டை, அதுல ஆம்லெட். அவ்வளவு பெரிய முட்டைக்கு நான் எங்க போவேன்? சொன்னதை எடுத்துட்டு வரல கொன்றுவேன். அக்கா நீங்க பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கீங்க. முத்துப்பாண்டிகாரு மாமா காரு கதவை கூட திறந்து விட்டு போயிருக்கான் பாரு. சாவியை கூட விட்டு போயிருக்கான் மாமா. அண்ணே கல்யாணத்தை அந்த பொண்ணு நிறுத்திடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே பார்ல உட்காந்து பூரா குடிச்சுக்கிட்டே இருக்கானா மாமா. இன்னையோட என் பேச்சுலர் லைஃப் முடிஞ்சதுடா. இதுக்கப்புறம் நான் ஃபேமிலி மேன். உங்களை மாதிரி குழந்தை குட்டின்னு ஜாலியா இருக்க போறேன். அதை நினைச்சாலே எனக்கு புண்ணு இருக்குதுடா. டேய் உன்னதாண்டா அங்க பாரு. ஒரு நேரத்துக்காக தான் கையில பிடிச்சிக்கிட்டு இருந்தேன்டா. ஏன் உசுர அதானே குடும்ப கடமை எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன்டா. தங்கச்சியில கட்டி கொடுத்துட்டேன், புது கார் வாங்கிட்டேன். ஒரு நல்லவனை குடிகாரனாக்கி ஒரு குடிகாரனை பைத்தியக்காரனாக்கிட்டேடா. இதுக்கப்புறம் செத்தா கூட இந்த கட்ட நிம்மதியா வேகுண்டா. அந்த பொண்ணு வீடு எங்க இருக்கு தெரியுமா? உட்கார் வண்டியா. நல்லா கவனமா கேட்டுங்க. 8:30 மணிக்கு முகூர்த்தம், அதனால 7:30 வந்துடணும். கேட்டரிங் யாரு தெரியுமா? குடிங்கிறது நம்மளோட வாழ்க்கை பழக்கம் இல்லை, அது ஒரு மனநோய். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா அது ஒரு மலைப்பாம்பு மாதிரி நம்ம வாழ்க்கையை அது கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்கிடும். அதுலேருந்து ஈஸியாக நம்ம வெளியில் வந்துடலாம். ஆமாங்க, அதுக்கு நீங்கள் எல்லாம் மனசு வச்சா மட்டும்தான் முடியும். அதுக்கு உதாரணமாக என்னையும் எங்கள் மாமாவையும் பாருங்கள். நல்ல விஷயங்கள் நினைங்க, நல்லதே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. சரக்க சிந்தாம குடிக்கிறமேன்னு கவலைப்படுறமே தவிர இப்படி சிந்திக்காம குடிக்கிறமேன்னு கவலைப்படணும்ல. அப்படி என்னைக்காவது போட்டிருக்கமா? இனிமேலாச்சும் சுயநினைவோட ஒரு காரியத்தை செஞ்சோம்னு வைங்க, நமக்கு வெற்றி மேல வெற்றி தாங்க. அண்ணா நல்லா பேசுறீங்க, இந்தாங்க தண்ணி குடிங்க. ஏண்டா இப்படி சின்ன வயசுலயே குடிச்சிட்டு வந்து ஹோம்ல சேர்ந்திருக்கிய? எப்படி கத்துக்கிட்ட அந்த பழக்கத்தை? சின்ன வயசுல என்ன தூங்க வைக்கிறதுக்காக அப்பா ஒவ்வொரு முடியா கொடுப்பாருங்க, அப்படி பழகினது தாங்க. திருத்த வேண்டியது ஒன்னலடா உங்க அப்பனை. எங்கடா அவனை? இதோ பக்கத்துல தாங்க இருக்காரு. குடும்பத்தோட வந்துதான் சேர்ந்திருக்காங்களா? போடாங்கிட்டு போடா. எப்படி இருக்காங்க பாத்தியா? மாப்பிள யாரோ ஒரு பயங்கரமான பேஷண்ட் வந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நான் இனிமே எல்லாம் செய்ய மாட்டேன்டா. ப்ளீஸ் என்ன விட்டுறேன். ப்ளீஸ் எனக்கு இந்த இதுக்கு வர நம்ம டாக்டர் பிலிப்பியா? ஐயோ இவங்க 2 பேரா? நான் வர மாட்டேன். ஏன் டாக்டர் கார்டு வச்சுட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? ஹோல்சேல் டாஸ்மாக் இவங்க 2 பேரும் தான்டா. கவலைப்படாதீங்க டாக்டர், நாங்க உங்களை கண்டிப்பா திருத்துவோம். மாமா இவரை திருத்ததான் முதல் கடமையா இருக்கணும். புடி மாமா, புடி மாமா, புடி டாக்டர், இல்லங்க டாக்டர்.